இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 4 நாட்களுக்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டம் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. கடந்த 23ஆம் தேதி நடந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டதால் போலீசார் தடியடி மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 13 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நேற்று முதல் மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்ப தொடங்கியது. 20% பேருந்துகள் நேற்று இயக்கப்பட்ட நிலையில் இன்று 80 விழுக்காடு பேருந்துகள் இயங்குகின்றன. பிரச்சினைக்குரிய பகுதிகளில் மட்டும் பேருந்து போக்குவரத்து தொடங்கப்படாமல் உள்ளது. பெரும்பாலான கடைகள் வழக்கம் போல் செயல்படுகின்றன. இதனால் மக்களுக்கு பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைக்கின்றன. நாளை முகூர்த்த நாள் என்பதால் சுப காரியங்களுக்கு காய்கறி உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்காக மக்கள் கடை தெருக்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். நேற்றைய தினம் கருங்குளம் பகுதியில் பேருந்து ஒன்று தீ வைக்கப்பட்டதால் சில பகுதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் குளத்தூர் காவல் நிலையம் அருகே 2 பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன. இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. 4 நாளைக்கு முன்னால் அந்த பால் பாக்கெட்டு அத்தியாவசிய பொருள் எதுவுமே யாருக்கும் கிடைக்கல. இப்போ மார்க்கெட்லாம் எல்லாம் திறந்துருக்காங்க. எந்த ஒரு கரைச்சலும் இல்லாமல் நல்ல முறையில் போய்கிட்டு இருக்கு. அண்ணா நகர் ரொம்ப மோசமாக இருந்து எங்கள் ஏரியா அண்ணா நகர் தான். நாங்கள் ஊருக்கு போகிறதுக்காண்டி ரெடி பண்ணியிருந்தோம். அப்போ போக முடியல. இப்போ தான் போகிறதுக்கு பஸ்ஸுக்கு வந்திருக்கோம். பஸ்ஸெல்லாம் ஓரளவு ஓடிக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. நல்லா போய்கிட்டு இருக்கு. நெல்லை, குமரி மாவட்டங்களில் மீண்டும் இணையதள சேவை தொடங்கப்பட்ட நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் வருகின்ற 27ஆம் தேதி வரை இணைய சேவை முடக்கம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அடுத்து நெல்லை, குமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இணைய சேவை முற்றிலுமாக முடக்கப்பட்டது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் நடவடிக்கையாக தமிழக அரசு இணைய சேவையை முடக்கி உத்தரவிட்டது. இதனையடுத்து படிப்படியாக இயல்பு நிலை திரும்பியதை அடுத்து உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் நெல்லை மற்றும் குமரி மாவட்டத்தில் இணைய சேவை நேற்று மீண்டும் தொடங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் நாளை வரை இணைய சேவை முடக்கம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் ஒருபோதும் கலவரத்தில் ஈடுபட மாட்டார்கள் என்றும் தீய சக்திகள் சமூக வலைதளத்தில் தவறான பதிவுகளை செய்து மக்களை தூண்டிவிடுவதாகவும் வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மலையடி வாரத்தில் இருந்து திருப்பதிக்கு பாத யாத்திரையாக சென்ற ஏழுமலையானை வழிபட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் எண்ணத்திற்கு ஏற்ப ஸ்டெர்லைட் ஆலைக்கு தண்ணீர், மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள், சாமானிய பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள், இதில் போராட்டங்களில் ஈடுபட்ட பொதுமக்கள் தான் யாரும் எந்த வகையில் அது ஒரு தவறோ அல்லது குற்றமாகவோ ஜனநாயக நாட்டில் கருதப்படாது. ஆனால் அந்த வடிவம் மாறுகிற போது அதற்கு யார் பின்புலமாக, யார் காரணங்களாக, யார் ஊடுருவி செய்தார்களோ அவர்கள் நிச்சயமாக அடையாளம் காணப்படுவார்கள். நிச்சயமாக அரசுக்கு அதுக்குரிய நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுத்து வருவார்கள். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் கணவர் கந்தையா உயிரிழந்துவிட தனது மன வளர்ச்சி குன்றிய மகனுடன் மனமுடைந்து நிர்கதியாய் நிற்கிறார் அவரின் மனைவி செல்வமணி. மே 22இல் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் தடியடியில் உயிரிழந்த 13 பேரில் சிலோன் காலனியைச் சேர்ந்த கந்தையாவும் ஒருவர். அன்றாடம் கூலி வேலைக்கு சென்றால்தான் உணவு என்ற நிலையில் வாழ்ந்து வந்த கந்தையாவிற்கு செல்வமணி என்ற மனைவியும் ஜெகன் என்ற மனவளர்ச்சி குன்றிய மகனும் உள்ளனர். இளைஞராக வளர்ந்தும் தன் நிலை அறியாமல் நிற்கும் மகனுக்கு அனைத்தும் தந்தை கந்தையாவே. இன்று தந்தை இறந்தது கூட தெரியாமல் அவரை தேடிக் கொண்டிருக்கிறார் ஜெகன். நாங்கள் சொல்லிட்டு முடியணும்னு தான் நாங்கள் ஒன்றும் என் வீட்டுக்கார் பண்ணார். நாங்கள் 100 நாள் போராடினோம். எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, நீதி கிடைக்கல. நாங்கள் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி தான் போனோம். சொந்த பிள்ளையிடம் மட்டுமல்லாமல் சொந்த பந்தங்களிடமும் அளவு கடந்த பாசம் கொண்ட கந்தையா தன்னை வளர்ப்பு மகளாக வளர்த்து நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்ததாக கூறுகிறார் அவரது உறவினர் ஜெயலட்சுமி. மாமா தான் என்னையும் வளர்த்தாரு. எனக்கு கல்யாணம் பண்ணது, என் பிள்ளைங்களை பார்க்கறது இன்னுமே எங்க மாமா தான் எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்ல தெரியல சார். என்ன எதிர்பார்க்கணும், எங்க அத்தைக்கும் எங்க ஜெகனுக்கும் நல்ல ஒரு முடிவு வரணும். தந்தையை தவிர வேறு உலகத்தை அறியாத அப்பாவி மகனை இனி யார் அரவணைப்பார்கள் என்று கதறுகிறார் கந்தையாவின் சகோதரி. அவுட் சைடு போறதுலேருந்து குளிக்க வைக்கிறது, வெளியில் கூட்டி போடுறது எல்லாமே எனக்கு எங்கள் அண்ணன் தான் சார்.
எங்க அண்ணன் இல்லாதனால எங்க பையன் ரொம்ப வேதனைப்படுறான் சார். ஒரு இடத்து மூஞ்சியா போய் பாக்குறான் சார். அங்க போட்டோ வந்து போய் உட்காந்துக்கிறான் சார். எங்க அண்ணனை தேடுத்துக்கிறான் சார். கந்தையாவின் உயிரிழப்பு தாங்க முடியாதது என்றாலும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதுதான் அவருக்கும் உயிரிழந்த மற்றவர்களுக்கும் அரசு செய்யும் அஞ்சலியாக இருக்கும் என்று கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். 13 பேத்துக்கு உண்டான தீர்வு கிடைக்கணும். ஸ்டெர்லைட்டை எழுத்துப்பூர்வமா கண்டிப்பா மூடணும். எங்களுக்கு ஹைகோர்ட் ஆர்டர் வேணும். ஹைகோர்ட் ஆர்டர் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி மொத்தமா எங்களுக்கு லைவ் ப்ரோக்ராம்ல காட்டணும். அதுக்கப்புறம் தான் நாங்க பாடியை வாங்குவோம். அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட்டை மூடியே ஆகணும் கண்டிப்பா. கணவரை இழந்து மனவளர்ச்சி குன்றிய மகனுடன் எதிர்காலத்தை நினைத்து கலங்கி நிற்கிறார் செல்வமணி. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து மகேஷ். சென்னையை அடுத்த ஆவடி அருகே போலீஸ் என கூறி வீடுகளில் கொள்ளையடித்து வந்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். கடந்த 8ஆம் தேதி கோவர்த்தனகிரி பகுதியில் உள்ள ஆனந்தன் என்பவரது வீட்டிற்கு காவல்துறை உடையில் சென்ற 6 பேர் கொண்ட கும்பல் வீட்டை சோதனையிடுவது போல நாடகமாடி பீரோவில் இருந்த 50 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்றது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் சாலி கிராமத்தை சேர்ந்த குரு என்பவரை பிடித்தனர். அவர் அளித்த தகவலின் பேரில் மேலும் 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 60 சவரன் நகை உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர்.